வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனுக்கு முன்னாடி யாராவது இப்போது இந்த 2025 டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து பென்ஷன் வர போகிறீங்க, பிஎம்ஆருக்கான அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இழப்பு ஏற்படும் அப்படின்றத பற்றி இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாத பென்ஷன் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கான கிரீவன்ஸ் வந்து நம்ம எங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஸ்பார்ஸில் போடலாம், இல்லைனாக்கா சிபி கிராமில் போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது வசதியாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் கிரீவன்ஸ் போடலாம். அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நவம்பர் மாத டியூ டேட்டாக இருந்து உங்களுக்கு டிசம்பர் மாத பென்ஷன் வந்து கிடைக்கல. அதே போல் ஜனவரி மாத பென்ஷன் வந்து அதுக்கான மெசேஜ் வந்து வந்தாச்சு அப்படின்றவங்களுக்கு தான் இது. ஸோ அந்த ஒரு மாத விடுபட்ட பென்ஷன் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி ஜனவரி மாத பென்ஷனில் கிரெடிட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் ஸ்பார்ஸுக்கோ இல்லை சிபி கிராமிலையோ உங்களோட கிரீவன்ஸ் வந்து புட்டப் பண்ணுங்கள். ஸோ கிரீவன்ஸ் போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு விடுபட்ட ஒரு மாத பென்ஷன் வந்து கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎம்ஆர் பென்ஷனர். இப்போ யாரெல்லாம் பிஎம்ஆர் வர போகிறீங்களோ இன்றைக்கி டேட்லேருந்து 2025 பிப்ரவரிலேருந்து டிசம்பருக்குள்ளே யாரெல்லாம் பிஎம்ஆர் வர போகிறீங்களோ உங்களுக்கு வந்து 8th பே கமிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 8th பே கமிஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் வந்து கலர் சர்வீஸ்லேயோ இல்லை பிஎம்ஆர்லேயோ வந்தாக்கா எவ்வளோ லாபமாக இருக்கும், எவ்வளோ நஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8th பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 1/1/2026 தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31 டிசம்பர் 2025 வந்து உங்களுக்கு என்ன பேசிக் இருக்கோ இதுதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் வந்து மல்டிப்ளை ஆகும். 1/1/2026 நீங்கள் வந்து சர்வீஸில் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஎம்ஆர் வந்தாலும் சரி இல்லை கலர் சர்வீஸ் பண்ணிவிட்டு சூப்பர் அனிமேஷனில் வந்தாலும் சரி. ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட கண்டிஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு சூப்பர் அனிமேஷனில் வரவங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பே கமிஷன்லேயும் வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகும். அதே போல் ஓஆர்ஓபிலையும் வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகும். ஏன்னா 1 ஜூலை 2014 அப்புறம் வந்த பென்ஷன் இருக்குது, ஓஆர்ஓபி வந்து கிடைக்கல. இதை வந்து நம்ம நிறைய முறையை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பே கமிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறை வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி டேட்லேயுமே 8வது பே கமிஷன் வரைக்குமே. ஸோ இதுக்கப்புறம் 9th பே கமிஷன் 10th பே கமிஷன் வந்து அது எப்படி வருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் என்ன கவர்மெண்ட் இருக்கோ அது அவங்க வந்து எப்படி வந்து அதை சேஞ்ச் பண்ண விரும்புகிறாங்களா இல்லை இருக்கத்தையே வந்து கண்டினியூ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அது அந்த டைமில் பார்க்கலாம். ஆனால் இப்போ 8வது பே கமிஷனுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு தான் ஒரு முறை தான் நம்மளுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் சர்வீஸில் வந்திருந்தாலும் சரி இல்லை பிஎம்ஆர் ரிட்டையரிஸ் இருந்தாலும் சரி எந்த பென்ஷனராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 10 வருஷத்துக்குமே பே கமிஷன் வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகும். ஆனால் ஓஆர்ஓபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரிவிஷன் ஆகுது. இந்த ஓஆர்ஓபி வந்து 1 ஜூலை 2014 முன்னாடி நீங்கள் எந்த விதமான பென்ஷனராக இருந்தாலும் சரி, கலர் சர்வீஸ் பென்ஷனராக இருந்தாலும் சரி இல்லை பிஎம்ஆர் பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஸோ எந்த பென்ஷனராக இருந்தாலும் அவங்க வந்து ஓஆர்பியில் வந்து வந்துடுறாங்க. 1 ஜூலை 2014 அப்புறம் பிஎம்ஆர் ரிட்டையராக இருந்தாக்கா இந்த ஓஆர்பியில் வந்து வரலை. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி வந்து இங்கே நஷ்டமாகறாங்க அப்படின்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்கும் இப்போ உதாரணமாக நம்ம எடுத்தோன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2014 இருந்து இப்போ 2024 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 முறை வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆயிடுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 1, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 2, 3. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 முறை வந்து நம்மளுக்கு இந்த 10 வருஷத்தில் வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2021 2030 பார்த்தீங்கன்னாக்கா 3 முறை ஆகும். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2024 ஓஆர்பி 3 வந்து கிடைச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனும் வந்து கிடைக்கும். இப்போது 2026 2029 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4வது ஓஆர்பி வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 3 வந்து 2024 வந்து வாங்கிட்டோம். 2026 8வது பே கமிஷன் கிடைக்கும். 2029 4வது ஓஆர்பி. அதாவது ஒரு 10 வருஷத்தில் 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் ஓஆர்பியும் கிடைக்கும் பே கமிஷன்லையும் ரிவிஷன் ஆகும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு 10 வருஷத்தில் 3 டைம் வந்து அவங்களோட பென்ஷன் ரிவிஷன் வந்து நடக்குது. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎம்ஆரோ இல்லை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டோ ரெண்டுமே ஒன்று தான். 3 மெச்சர் ரிட்டையர்மெண்ட்டில் வந்தவங்களுக்கு சரி இல்லை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் வந்தவங்களுக்கு சரி அவங்களுக்கு பே கமிஷனில் மட்டும்தான் கிடைக்குது. அது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2014 முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து ரெண்டுமே கிடைக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டிஷனில் வந்துடுவாங்க. ஸோ 1 ஜூலை 2014 அப்புறம் வந்தவங்களுக்கு ஒன்லி பே கமிஷனில் மட்டும்தான் ஆகும், ஓஆர்பியில் வந்து ஆகலை.
ஸோ இவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறை மட்டும்தான், எப்போல்லாம் பே கமிஷன் வருதோ அப்போ மட்டும்தான் அவங்களோட பென்ஷன் ரிவிஷன் ஆகும். ஆனால் ரெண்டுமே கிடைக்கிறவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துலேயே 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ரிவிஷன் ஆகுது. ஸோ அந்த 2 முறை பென்ஷன் ரிவிஷனில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலேயே வந்து அவங்களுக்கு பேசிக்கலியே வந்து டிஃப்ரெண்ட் வரதுனால அதிகப்படியான தொகை வந்து இங்கே மைனஸ் ஆகும். அதே போல் இது ஃபேமிலி பென்ஷனராக மாறும்போதும் இதே எஃபெக்ட் தான் இருக்கும். ஏன்னா சர்வீஸ் பென்ஷனருக்கு வந்து என்ன இருந்துச்சோ அதுதான் வந்து ஃபேமிலி பென்ஷனருக்குமே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் ஃபேமிலி பென்ஷனருக்கு 2014 அப்புறம் வந்த பிஎம்ஆர் பென்ஷனருக்கு வந்து ஓஆர்பியில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்குமே வந்து பண்ணலை. ஸோ என்ன வந்து சர்வீஸ் பென்ஷனில் வந்து இருந்துச்சோ அதுதான் வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கும் கிடைக்கும், நெக்ஸ்ட் இருக்க டிஃபெண்டடுக்கும் கிடைக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் பிஎம்ஆர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வர போகிறீங்களோ ஸோ நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசிச்சுட்டு உங்களோட டிசிஷன் என்னவோ அதை வந்து கிளியராக எடுங்க. ஏன்னா வெளியே வந்து நீங்கள் வந்து வேலை பண்ணி சம்பாதிக்கிறதும் அங்கே இருக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ரிவிஷன் ஆகிட்டு பென்ஷன் வந்து அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இல்லை ஒரு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேமெண்ட்டும் இந்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலில் வந்துடும். ஸோ அதனால் ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசித்து உங்களோட டிசிஷன் என்னவோ அது வந்து எடுங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர்லாம் இப்போ வந்து நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வர போகிறேன், எனக்கு வந்து எப்படியெல்லாம் பென்ஷன் வந்து ரிவிஷன் ஆகும், ஸோ என்ன இழப்பு ஏற்படும், என்ன வந்து எனக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் நம்ம வந்து வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து மெயினாக யாரெல்லாம் இப்போ வந்து ஆன் சர்வீஸில் இருக்காங்க, அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற வந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அவங்கள ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு எந்த ரேங்கில் இருக்காங்களோ அந்த ரேங்க்குக்கான ஃபுல் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் வந்து வர முடியும். அதே போல் அந்த பெனிஃபிட் என்னவோ பென்ஷனுக்கான பெனிஃபிட் என்னவோ அதையுமே எடுக்க முடியும் ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு வரும்போது. ஸோ அதனால் அவங்க சீக்கிரமாக வராங்க இல்லை சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாத வராங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள புஷ் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணி அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு கலர் சர்வீஸில் வர மாதிரி பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும், அவங்களுக்கு அப்புறம் உங்களுக்குமே வந்து பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடாக எதனா ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ உங்களோட ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷனோ அது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7லேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம வந்து லைவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்துக்கான விடையை வந்து நம்ம லைவ் வீடியோலையும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் உங்களோட சந்தேகத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.